Hi students, இன்னைக்கு பார்க்க போகிறது CBSE 10th standard RD Sharmaலேருந்து exercise 2.1ல 14th sum பார்க்க போகிறோம். Here the question is, if alpha and beta are the zeros of the polynomial f of x equals x square minus px plus q, prove that here given something. Okay, prove that நம்ம left எடுத்துட்டு right கொண்டு வரப்போம். So left already நமக்கு find the value அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். அது அப்ளை பண்ணோம். அது யூஸ்வலாக கொண்டு வந்துட்டு ரைட் கொண்டு வந்துடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாலினாமியல் எடுத்து கம்பேர்டு டு த ஜென்ரல் ஃபார்மெட் வாட் இஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சிக்கு கம்பேர் பண்ணும். ஸோ யூஸ்வலாகவே இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் கொடுத்தா ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஃபார்மெட் எழுதணும், ஏபிசி எழுதணும், சம் ப்ராடக்ட். இது வரைக்கும் எல்லா சம்க்கும் ஒன்று தான். அதுக்கப்புறம் தான் நம்மளோட கொஷனுக்கு ஏற்ற மாதிரி we will move on. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏ வேல்யூ இஸ் compared here எதுவுமே இல்லைனா 1, b வேல்யூ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இன்க்ளூடிங் சைன் எழுதணும் மைனஸ் p, c வேல்யூ q எழுதி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுவோம், சம் ப்ராடக்ட். சம்க்கு ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல்ஸ் மைனஸ் b by a minus here 1 minus, so plus p by 1 only to write. So product that is alpha into beta, that is c by a. Your c is q by 1. No need to write your by 1. So sum product over now. இப்போ left எடுத்து நம்ம as usual போடுற மாதிரி போடுவோம், right answer வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. So left எடுக்க போறோம். What is our left? Alpha square by beta square plus beta square by alpha square. என்ன பண்ணோம், யூஸ்வலா 2 fractions in between plus இருந்தாலே LCM. ஸோ எல்சிஎம் டினாமினேட்டர் பார்த்தா எழுதணும். டினாமினேட்டரில் இருக்க ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ரெண்டுமே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் பீட்டா ஸ்கொயர் இருக்குது, அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் இல்லை, ஸோ அதால் தான் மல்டிப்ளை பண்ணும். ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது, நம்ம ஒரு ஸ்கொயர் வந்து மல்டிப்ளை பண்ணால் பவர் 4. இந்த சேம் வே நெக்ஸ்ட்டில் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ரெசென்ட், ஸோ பீட்டா ஸ்கொயர் இல்லை, அதால் மல்டிப்ளை பண்ணால் பீட்டா பவர் 4. ஸோ இப்போ நமக்கு இதுதான் பவர் 4க்கு ஃபார்முலா படிச்சிருக்கோம், பவர் 4 கொடுத்துருப்பேன் ஃபார்முலா. ஸோ பவர் 4 ரொம்ப கஷ்டப்படலாம் மெமரைஸ் பண்ண தேவையில்லை. பவர் 2 இண்டிவிஜுவல் ஸ்கொயருக்கு என்ன கொடுக்கணும் அதை அப்படியே எழுதணும். பட் ஆல்ஃபா வர இடத்துல ஆல்ஃபா ஸ்கொயரும் பீட்டா வர இடத்துல பீட்டா ஸ்கொயரும் எழுதுனா போதும், அவ்வளோதான். ஸோ ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4க்கு இப்போ நான் ஃபார்முலா ஈஸியாக எழுத போகிறேன். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. கரெக்ட், இதுதான் 2ஓட ஃபார்முலா. இப்போ இதை 4க்கு எழுதுறப்ப ஒன்றும் கிடையாது, ஸ்கொயர் போட்டுருணும் ஆல்ஃபாக்கெல்லாம் பீட்டாக்கெல்லாம், தட்ஸ் ஆல். ஓகே, பை இதை காமனாக எழுதுறேன். ரெண்டுக்கும் ஸ்கொயர் இன்ட்டில் செப்பரேட்டாக இருக்கப்ப காமனாக எழுதலாம், டிவைடுக்கும் செப்பரேட்டாக இருக்கப்ப காமனாக எழுதலாம். ஆனால் ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் செப்பரேட்டாக இருக்கிறப்ப காமனாக எழுதக்கூடாது, ஃபார்முலா தான் இருக்குது அதுக்கு. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் அதுக்கு தனி ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ காமனாக இருந்தால் நம்ம பாட்டுக்கு செப்பரேட்டாக எழுதக்கூடாது. ஸோ டிவைடுக்கும் இன்ட்டுக்கும் காமனாக இருந்தால் செப்பரேட்டாக எழுதலாம், செப்பரேட்டாக இருந்தால் பவரை காமனாக எழுதலாம். ஸோ இது வரைக்கும் எழுதிட்டோம். இப்போ எப்பயுமே நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவாக மாற்றணும். அதுக்கப்புறம் தான் அப்ளை எல்லாம் என்ன பண்ணும், எது கொடுத்தாலுமே அதை எல்சிஎம் எடுக்கிறது எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக நம்மகிட்ட என்ன இருக்கணும்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்கணும், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இருக்கணும். அதை தவிர எதுவுமே இருக்கக்கூடாது. அது பேர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவாக மாற்றணும். இப்போ என்ன இருக்குது, இங்கே ஓகே ஆயிடுச்சு, இங்கே ஹோல் ஸ்கொயர் மாற்றணும், இங்கே இண்டிவிஜுவல் ஸ்கொயர் திரும்ப வந்திருக்கு. ஸோ இண்டிவிஜுவல் ஸ்கொயர் ஃபார்முலா ஆல்ரெடி வி நோ தட். இப்போ எழுதுனமே அதே தான், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இந்த ஃபார்முலா இங்கே எழுத போகிறோம். திரும்ப என்ன எழுத போகிறோம், இண்டிவிஜுவல் ஸ்கொயருக்கு ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குல்ல, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா எழுதிட்டேன். இதுக்கு எழுதியிருக்கேன், இந்த ஸ்கொயர் இருக்குல்ல அது இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள் மைனஸ், இண்டிவிஜுவலாக இருக்கிற ஸ்கொயரை ஹோல் ஸ்கொயராக எழுதலாம் இன்ட்டில், பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா த ஹோல் ஸ்கொயர். இப்போ எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இருக்கா பார்த்துக்கோங்க, இருக்கா ஃபைனலில். இது மட்டும் தான் இருக்கணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப்னா அது மட்டும் தான் இருக்கணும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்கணும், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இருக்கணும். அதை தவிர எக்ஸ்ட்ராலாம் வரக்கூடாது. இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்குது, இங்கே ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இருக்குது, இங்கே ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இருக்குது, இங்கே ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இருக்குது. ஓகே, அப்போ நமக்கு ஓகே பண்ணுவோம். இப்போ இன் டேர்ம்ஸில் மாற்றினதுக்கப்புறம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வர இடத்துலலாம் பி போடணும்.
ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வர இடத்துலலாம் க்யூ போடணும். தட்ஸ் ஆல். ஸோ உங்கள் சம்மில் என்ன இருக்கோ நமக்கு சம் மாற்றினாங்கன்னா அதை யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நமக்கு என்ன பியா பி போடுவீங்க. பி ஸ்கொயர் கரெக்டாக மைனஸ் 2 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாக்கு வர க்யூ போடணும். போட்டதுக்கப்புறம் இந்த ஹோல் ஸ்கொயரை அப்படியே எழுதணும். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாக்கு வர என்ன போடணும்? என்ன நம்ம ஆன்சர்? க்யூ. க்யூ இங்கே ஸ்கொயர் இருக்குன்னா நான் ஸ்கொயர் போடுறேன். பை இங்கேயும் அதே க்யூ ஸ்கொயர். இப்போ இது ரெண்டும் ஓகே, நோ இஷ்யூ. இங்கே ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது பார்க்க. ஸோ வாட் இஸ் த ஐடென்டிட்டி ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ இப்போ இது ஏ, திஸ் இஸ் ட்ரீட்டட் அஸ் ஏ, திஸ் இஸ் ட்ரீட்டட் அஸ் பி. ஸோ என்ன ஃபார்முலா இப்போ? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இஸ் a square minus 2ab plus b square. Apply here instead of a, b square, instead of b, 2q. Apply பண்ணுங்க. a க்குனா a square minus 2a into b plus b க்கு square இங்கே தான் கேபிட்டலாக போடணும், whole square. ஓகேயா? minus 2q square ஆல்ரெடி இருக்குல்ல, அதை போடணும். ஒரு கிளியா? by இந்த q ஸ்கொயர் அப்படியே இருக்கும். ஒரு கிளியர். ஸோ இப்போ மல்டிப்ளை ஸ்கொயர் என்ன பண்ணணும்? p ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் p பவர் 4 2 into 2 4 p ஸ்கொயர் q plus 2 ஸ்கொயர் 4 q ஸ்கொயர் minus 2q ஸ்கொயர் by q ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ், ரெண்டு q ஸ்கொயர் இருக்கா? ஸோ லைக் டேர்ம்ஸை எப்பவுமே சிம்பிளிஃபை பண்ணணும். என்ன பண்ணுவோம்? p power 4 minus 4p square q plus 4 minus 2 plus 2q square. நம்ம ஆன்சரை செக் பண்ணணும். ஆன்சரை செக் பண்ணால் ஆன்சரில் இண்டிவிஜுவலாக இருக்கலாம், பை q ஸ்கொயர்னு இல்லை. அப்போ இந்த ஸ்டெப்பில் ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு. இது ஓவரால் டிவைடட் பை q ஸ்கொயர் இருக்கா? இங்கே அப்படி இல்லை. ஸோ அப்போ செப்பரேட் த டினாமினேட்டர். செப்பரேட்னா என்ன பண்ணுவோம்? தனித்தனியாக எழுதணும். ஃபஸ்ட்டுக்கு தனியாக டினாமினேட்டர், செகண்டுக்கு தனியாக, சரிதா? செகண்டுக்கு தனியாக டினாமினேட்டர், தேர்டுக்கு தனியாக டினாமினேட்டர் எழுதுனதுக்கப்புறம் ஏதாவது கேன்சல் ஆகுதா பார்க்கணும். இது கேன்சல் ஆகுது 1. இங்கே 2 q இருக்குது, ஒரு q கேன்சல் ஆகும். ஸோ பேலன்ஸ் எழுத போகிறோம். என்ன இருக்குது பேலன்ஸ்? p பவர் 4 by q ஸ்கொயர் minus 4p square by q plus 2. Check your answer. p power 4 by q square minus 4p square by q plus 2. It's your right side. So left at the right corner, it is prove that, show that, verify that. Very clear. This is very very important sum. Alphabets la irukkranaala. Take your notes. Next பார்க்க போகிறது அதே exercise 2.1ல 15th sum. This is also important. The alphabets இருக்கிற sumsல very very important. But easy தான், prove that, show thatனால easy, answers also there. But சின்ன modifications நம்ம ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். That's all. Okay. What is in your question here? The question is, if alpha and beta are the zeros of the polynomial f of x equals x square minus p into x plus 1 minus c. Show that alpha plus 1 into beta plus 1 equals 1 minus c. போன சம் மாதிரியே தான். லெஃப்ட் எடுத்து ஷோ தட், ப்ரூவ் தட், வெரிஃபை தட்னா லெஃப்ட் எடுத்து ரைட் கொண்டு வரணும். தட்ஸ் ஆல். ஓகே. அப்போ உங்கள் பாலினாமியல் ஃபஸ்ட்டு ஆஸ் யூஸ்வல் தி சேம் ஸ்டோரி. இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் மீன்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும்? சம் ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஃபார்முக்கு கம்பேர் பண்ணணும், ஏபிசி எழுதணும், சம் ப்ராடக்ட். அப் டு திஸ் இதே தான் எல்லா சம்முக்கும். அப்புறம் லெஃப்ட் எடுத்துகிட்டு இதை அப்ளை போட முடியாது, உள்ள அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சம் ப்ராடக்ட் அதில் அப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணால் யூ வில் கெட் திஸ். வரலன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ போன சம் ஆக்சுவலாக பை ஓவரால் q ஸ்கொயர்னு இருந்துச்சு. சப்போஸ் உங்கள் ஆன்சர் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணலாம். பட் உங்கள் ஆன்சரில் காமனாக ஹோலாக இல்லை, டிவைட் டினாமினேட்டர். ஸோ செப்பரேட்டாக இருந்ததை பார்த்ததுனால செப்பரேட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ உங்கள் ஆன்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரணும். ப்ரூவ் தட், ஷோ தட், வெரிஃபை தட்லாம் டெஃபினட்டாக ஆன்சர் எப்படி முடிச்சிருக்காங்களோ அப்படி தான் கொண்டு வரணும். ஒரு கிளியர். ஸோ ஆஸ் யூஷுவல் த சேம் ஸ்டோரி. பட் ஆனால் திஸ் ஈக்குவேஷன் இஸ் நாட் இன் த ப்ராப்பர் ஃபார்மேட். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு கான்ஸ்டன்ட் தான் இருக்கணும், x plus 1 அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்போ இது இன்னும் கரெக்டாக ப்ராப்பராக இல்லை ஈக்குவேஷன். அப்போ என்ன பண்ணுவோம்? உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? ஸோ யுவர் f of x is not in the proper format of the quadratic portion. So minus px minus p minus c, correct? So x square, next x,
அப்போ ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்கனால மைனஸை காமனாக எடுத்து கான்ஸ்டன்ட் மட்டும் எப்படி எழுதிக்கலாம். ஸோ இப்போ தான் ப்ராப்பர் ஃபார்மில் இருக்குது. இட் இஸ் லுக் லைக் ax square plus bx plus c. Now compare your ABC. A value is 1, B value is including sign minus p, C value is including sign. இங்கேயும் ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம், p plus c ன்னு எடுத்துவோம், கரெக்டாக அந்த மைனஸ் எடுத்துவோம். இங்கேயும் அதே தான் பண்ணுவோம். அதாவது எக்ஸை தவிர கான்ஸ்டன்ட்னா ஃபுல்லாக இன்க்ளூடிங் சைன் எழுதணும். அது முன்னாடி இருக்கிற சைன் ஃபஸ்ட்டு சைனை பார்த்து எழுதணும். ஓகே. ஸோ இப்போ இந்த 3 எழுதுறதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சம் that is alpha plus beta. What is the formula? Minus b by a minus here one minus, so plus p by 1. 1 நால போட தேவையில்லை. So product alpha into beta, that is c by a. C is this by a 1 போட தேவையில்லை. ஸோ இதை எழுதி வச்சுட்டு இப்போ லெஃப்ட்டுக்கு போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடு எடுத்து ரைட் சைடு. லெஃப்ட் சைடு ஆல்ஃபா ப்ளஸ் 1 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 1 இப்படியே வச்சு நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. எது கொடுத்தாலுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவாக மாற்றணும். அதுதான் இனிஷியல் ஸ்டெப். அதுக்கப்புறம் தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ண. அப்படி மாற்றணும்னா நம்மளோட சம் ப்ராடக்டை போடணும். இதுதான் ஆக்சுவலான ரூல். ஸோ அதனால் எடுத்தோடனே இங்கே போடவே முடியாது, இப்படி இருக்கே அப்படி யோசிக்கக்கூடாது. எடுத்தோடனே நம்ம என்ன கொடுத்துருந்தாலும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவாக இருக்கா. ஒன்று கொஸ்டின் அப்படியே கொடுத்தா இருக்கும், இல்லைன்னா நம்ம தான் மல்டிப்ளை பண்ணி மாற்றணும். இப்போ இது என்ன பண்ணுவோம், யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் 1 எடுத்துகிட்டு 1 2, செகண்ட் எடுத்துகிட்டு 1 2, என்ன வரும் பண்ணால் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ஓகே, ஆல்ஃபா இன்ட்டு 1 ஆல்ஃபா, 1 இன்ட்டு பீட்டா 1 இன்ட்டு 1 1. ஸோ இப்போ பார்த்தா ஒரு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இருக்குது, ஒரு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சும்மா நம்மளா ப்ராக்கெட் போட்டுக்கிறோம் கொஞ்சம் கிளாரிட்டிக்காக. அப்போ இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இங்கே ஒன்றுமே தேவையில்லை. ஜஸ்ட் அப்ளை யுவர் ஆன்சர்ஸ். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாக்கு பதிலாக தட் இஸ் மைனஸ் பி ப்ளஸ் சி, கரெக்டாக, ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக பி ப்ளஸ் ஒரு 1. ஸோ இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். மைனஸ் பி மைனஸ் சி ப்ளஸ் பி ப்ளஸ் 1. இஸ் இட் கரெக்ட்? ஸோ மைனஸ் பி ப்ளஸ் பி கேன்சல் ஆகிடும், மைனஸ் சி ப்ளஸ் 1. எப்பயுமே மேத்தமெட்டிக்கலாக ஃபஸ்ட்டில் நெகட்டிவ் எழுத மாட்டோம். ஸோ அதனால் 1 ஃபஸ்ட் எழுதுகிறோம், சியை நெக்ஸ்ட் எழுதுகிறோம், மைனஸ் சியை. எப்பயுமே மைனஸை ஃபர்ஸ்ட் எழுதக்கூடாது மேத்தமெட்டிக்கலாங்கிறதுனால எழுதுகிறோம். இதான் உங்கள் ரைட் எழுது, கரெக்ட். ஸோ லெஃப்ட் எழுதும், ரைட் வந்துருச்சு. சம் பார்த்தா ஆல்ஃபபெட்ஸ் பார்த்தா ரொம்ப பயப்படுவோம், பட் ஆனால் இதுதான் இருக்கலே ஈஸியஸ்ட் சம். ஏன் இங்கே எந்த சேஞ்சஸுமே நமக்கு பண்ணுற வேலையே இல்லை, ஜஸ்ட்டு சும்மா மல்டிப்ளை பண்ணோன்னே வந்துருச்சு. பை இல்லை, ஸ்கொயர் பண்ணுற வேலை இல்லை, எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பட் ஆனால் ஆல்ஃபபெட்ஸ் இங்கே பார்த்தோன்னே நம்ம பயந்துருவோம், எடுக்கவே மாட்டோம் அந்த மாதிரி சம்ஸ். அப்படி எப்பயுமே திங்க் பண்ணக்கூடாது. ஆல்ஃபபெட்ஸ் வந்தால் டஃப் அந்த மாதிரி. போன சம்மும் அப்படி தான், அதுலேயும் ஒரு பெரிய ஒர்க் இல்லை, ஸ்கொயர் தான் வந்தது. இதில் அது கூட கிடையாது, ஸ்கொயர் கூட கிடையாது, சும்மா மல்டிப்ளை பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அப்ளை பண்ணோன்னா கேன்சல் ஆன்சர் வந்துச்சு. ஸ்கொயரோ பையோ க்யூபோ இண்டிவிஜுவல் ஸ்கொயரோ ஹோல் ஸ்கொயராக மாத்திர வேலை எதுவுமே இல்லை. ஸோ ஈஸியாக வந்துடும். வெரி கிளியர். திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். Bye bye students.